ரைட். நேர்கோட்டு இயக்க டியூப்ல 26 அழிக்கப்படியப்படுவார். 26 நேர்கோட்டு இயக்க டியூப்ல 26 அழியப்படாம். 26 ஒரு வீதிக்கு அருகில் உள்ள விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இது மோட்டார் கார்களின் இயக்கங்களில் இடப்பெயர்ச்சி நேர வரைபுரிவில் காட்டப்பட்டுள்ளது. விளக்கு கம்பத்துக்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேரென கொள்க. வரைவுகளில் குறிப்பிட்டுள்ள PQR என்னும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றி மாணவர் ஒருவனால் பின்வரும் கூற்றுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒரு விளக்கு கம்பம் அவன் சொல்றது என்னன்னு சொன்னா போஸ்ட் மரம். சரியா? வளமையா ரோட்ல இருக்கிற ஒரு போஸ்ட் மரம் சார்பாக இந்த கதை சொல்லப்படுது. அதே நேரம் அந்த விளக்கு கம்பத்தின் வலது பக்க இடப்பெயர்ச்சி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நேரான கட்டம். இது நான் விளக்கு கம்பம் எடுப்புமா இருந்தா விளக்கு கம்பத்தின் வலது பக்க இடப்பெயர்ச்சி நேரன்னு சொன்னா விளக்கு கம்பத்தை தான் ஆரம்பத்தானம் அடுத்து 0 அடுத்தா அங்கால பக்கம் இருக்கிற இடப்பெயர்ச்சி வலப்பக்க இடப்பெயர்ச்சியை பிளஸ் அடுத்தா இடது பக்க இடப்பெயர்ச்சி இருக்கணுமா இருந்தா மைனஸ் அடுக்கணும். இடப்பெயர்ச்சின்னு ஒரு ஆரம்பத்தானத்தை வச்சு கேட்கணும். அந்த ஆரம்பத்தானம் விளக்கு கம்பம் அடுத்தா விளக்கு கம்பத்தின் வலப்பக்கமே இடப்பெயர்ச்சி பிளஸ் அவனே சொல்லிட்டான். அப்ப இடப்பக்க இடப்பெயர்ச்சி இருக்கணும் மைனஸா இருக்கணும். வலப்பக்க இடப்பெயர்ச்சி பிளஸா இருந்தா இடப்பக்க இடப்பெயர்ச்சி நேரம் இருக்கணும் மைனஸா இருக்கணும். இப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு இது 0 இருந்தா பிளஸ்ல இருந்து மிரவு இருக்குது மைனஸ்ல இருந்து மிரவு இருக்குது. அப்ப ஆரம்ப நேரத்துல இடப்பெயர்ச்சியின் பிரமாணம் மைனஸா இருக்க போறது யாருக்குன்னு சொன்னா முதலாவது காரன். இந்த கார் ஒன்றுதான் மைனஸ் இடப்பெயர்ச்சியில ஆரம்பிச்சு பிளஸ் இடப்பெயர்ச்சிக்கு மிரவு வருது. அப்ப கார் ஒன்றுக்குரிய ஆரம்ப இடப்பெயர்ச்சி மைனஸா இருந்தா கார் ஒன்று ஆரம்பத்தின் விளக்கு கம்பத்தின் இடப்பக்கம் இருந்திருக்கணுமா வலப்பக்கம் இருந்திருக்கணுமா? கார் ஒன்று ஆரம்பத்துல விளக்கு கம்பத்தின் இடப்பக்கமா வலப்பக்கம் இருந்திருக்கணும். ஆரம்பத்துல இடப்பெயர்ச்சி மைனஸா இருக்கிறதா இருந்தா கார் ஒன்று ஆரம்பத்துல இடப்பக்கமில் இருந்திருக்க வேணும். அப்ப கார் ஒன்று இடப்பக்கத்தில் இருந்தால் வலப்பக்கம் நோக்கி வர வேணும். கார் ஒன்று அப்ப கார் ஒன்று இங்கால இருந்திருக்க வேணும். அந்த கூட்டுகள் இடப்பக்கம் வலப்பக்கம் பிளவிடமா இருந்தா கேள்வியும் விளையாத்தான் பெறும் விடையும் விளையாத்தான் பெறும். அப்ப பாருங்க கார் ஒன்று தான் இடப்பக்கத்தில இருந்து வலப்பக்கம் நோக்கி போய் கொண்டிருக்குது விளக்கு கம்பத்தை நோக்கி. இது கார் ஒன்று ரைட். இது கார் ஒன்று. கார் 2க்குரிய விரைவுதான் இடப்பெயர்ச்சி பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வருது. இந்த இடப்பெயர்ச்சி ஆரம்பத்துல பிளஸ்ல இருந்து 6 புள்ளிக்கு வந்த இடப்பெயர்ச்சி 0 அப்படியே மைனஸ்லயும் விரைய வருது. அப்ப கார் 2 எங்க இருந்திருக்கணுமா இருந்தா விளக்கு கம்பத்தின் வலப்பக்கத்துல கார் 2 இருந்திருக்கணும். சரியா? கார் 2 விளக்கு கம்பத்தின் வலது பக்கத்துல இருந்திருக்கணும். வலது பக்கத்துல இருந்து விளக்கு கம்பத்தை நோக்கி வந்திருக்கணும் கார் 2. விளக்கு கம்பத்தை நோக்கி வரவை வச்சுக்கொண்டு எது இடப்பக்கம் எது வலப்பக்கம் என்று கண்டுபிடிச்சாதான் மிக்க கேள்வி செய்யலாம். அப்ப கார் 2 இடப்பக்கத்தில இருந்து விளக்கு கம்பத்தை நோக்கி வந்து வலப்பக்கம் போயிருக்கணும். பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வருதா இருந்தா. இப்ப இதுல சொல்லப்பட்டதுபடி P என்ற புள்ளி Q என்ற புள்ளி R என்ற புள்ளி வைத்து தான் கூட்டுகள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல என்னென்ன கூட்டு சரி புள்ளி வேண்டிய மாதிரி தான் கதைக்கணும். எவ்வளவும் விளங்கினாத்தான் மிச்ச கூட்டு கதைக்கலாம். இப்ப A கூட்டை பார்த்துக்கொள்வோம். ஏ கூட்டு P என்ற புள்ளி வைத்து சொல்லப்பட்டிருக்குது. P என்ற புள்ளி வைத்து என்ன சொல்லப்பட்டிருக்கா இடப்பக்கத்திலிருந்து வெறும் கார் ஒன்று ஆனது கார் 2 கலக்கின்றதாம். அப்ப P என்ற புள்ளியில கார் ஒன்றுக்குரிய இடப்பெயர்ச்சி என்னவா வருதுன்னா 0க்கு வருது. P என்ற புள்ளியில கார் ஒன்றுக்குரிய இடப்பெயர்ச்சி 0க்கு வருது. கார் ஒன்றுக்குரிய இடப்பெயர்ச்சி 0க்கு வருதா இருந்தா இடப்பக்கத்தில இருந்து வெறும் கார் ஒன்று 0 இடத்துல வரைக்கும் விளக்கு கம்பத்தை கடந்திருக்க வேணும். இடப்பக்கத்திலிருந்து வெறும் கார் ஒன்றுன்றது சரி. ஆனா அது கார் 2 கலக்குதுண்டா போல கார் 2 கலக்கையில விளக்கு கம்பத்தை கடந்திருக்க வேணும். இந்த கார் 2 கடந்திருக்கணுமா இருந்தா கார் 1க்கும் கார் 2க்கும் இடப்பெயர்ச்சி என்னவா இருந்திருக்க வேணும்? சமனால இருந்திருக்க வேணும். ஆனா அந்த P என்ற புள்ளியில கார் 1க்கு தான் இடப்பெயர்ச்சி என்னவா இருக்குன்னா 0 இருக்குது. அதே டைம்ல கார் 2க்குரிய இடப்பெயர்ச்சி என்னவா இருக்குமெண்டா அது ஒரு பிளஸ் பிரமாணமா இருக்கு. இங்க விரைவில் வாதம் பிடிக்கலாம். அந்த P என்ற டைம்ல
கார் ஒன்றுக்குரிய இடப்பெயர்ச்சி என்ன இருக்கா பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப கார் ஒன்று விலகு கம்பத்திலே இருந்திருக்கு, விலகு கம்பத்துக்கிட்ட வந்துட்டு. கார் ரெண்டு விலகு கம்பத்தில இருந்து இடப்பெயர்ச்சி பிளஸ் எல்லாம் இருக்குது. அந்த விலகு கம்பத்தில இருந்து வல பக்கம் தான் இருக்கும், வலது பக்கத்துல இருந்திருக்கும். அப்ப இதுல இருந்திருக்கணும் கார் ஒன்று. கார் ரெண்டு அந்த டைம்ல இங்கால இங்கிட்டு இருந்திருக்கும். அப்ப கார் ஒன்று கார் ரெண்ட கடக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டுப்புல அந்த கூட்டை சரியா இருக்கணுமா இருந்தா அந்த கூட்டு எப்படி வந்திருக்கணுமா இருந்தா இடப்பக்கத்திலிருந்து வெறும் கார் ஒன்றானது விளக்கு கம்பத்தை கடக்கின்றது என்று சொல்லியிருந்தா சரி. சரியா அந்த கூட்டு சரியா இருந்திருக்கணுமா இருந்தா பிஏ சார்பாக இடப்பக்கத்திலிருந்து வெறும் கார் ஒன்றானது விளக்கு கம்பத்தை கடக்கின்றது என்று சொன்னாதான் சரியா இருந்திருக்கு. கார் ரெண்டா கடக்குன்னு சொன்னாப்புல இப்ப பி கூட்டை பார்த்துக்கொள்ளுங்க. பி கூட்டு கியூ சார்பா சொல்லப்பட்டிருக்குது. சரியா பி கூட்டு கியூ சார்பா சொல்லப்பட்டிருக்கு. விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கணக்கின்றன. இப்ப பாருங்க கியூ ஒன்று புள்ளியில ரெண்டு பேருக்கும் இடப்பெயர்ச்சி சமன், அதே நேரம் இடப்பெயர்ச்சி பிளஸ் ஆம் இருக்குது. இதுதான் கியூ ஒண்ட புள்ளி. அந்த கியூ ஒண்ட புள்ளியில கார் ஒன்றுக்குரிய இடப்பெயர்ச்சி என்ன இருக்குன்னா பிளஸ், மைனஸ்ல இருந்தது பூஜ்ஜியமாகி பிளஸ் வந்துட்டு. கார் ரெண்டுக்குரிய இடப்பெயர்ச்சி பிளஸ்ல தான் இருக்குது, குறைஞ்சு ஒன்று வந்திருக்கு. அந்த கார் இங்கே இருந்து இடத்துல எங்கே வந்திருக்கணும். கார் ஒன்று இதுல இருந்து விலகு கம்பத்தை கடந்து இங்கால எங்கே இருந்திருக்கணும். ரெண்டு பேருமே இதுல எங்கே ஒரு புள்ளியில இருந்திருக்கணும். அப்ப இதுல எங்கே ஒரு புள்ளியில இருந்திருக்கணுமா இருந்தா கார் ஒன்று விளக்கு கம்பத்தை கடந்து போய் அப்படியே விளக்கு கம்பத்தை விலத்தி கொண்டு போவோம். இது என்ன இருக்கும்னா கார் ஒன்று. கார் ரெண்டு என்னும் விளக்கு கம்பத்தை கடக்கையில இந்த இடத்துல கார் ரெண்டு இருக்குதா இருந்தா கார் ரெண்டு இந்த மாதிரி வந்திருக்கணும். கார் ரெண்டு விளக்கு கம்பத்தை நோக்கி வந்த ஒன்று இருக்குது கார் ரெண்டு. அதுல என்ன சொல்லப்படுதுண்டா பி கூட்டு விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்கின்றதுன்னு சொன்னா பிள்ளையா இருக்கணும். இன்னும் காரணம் கார் ஒன்றுதான் விளக்கு கம்பத்தை விலத்தி போகுது. கார் ரெண்டு விளக்கு கம்பத்தை நோக்கி இல்லை போகுது. இதுல சொல்லப்பட்ட ஓட்டு ரெண்டு காருமே விளக்கு கம்பத்தை விலத்தி போட்டு விடப்படுறது. சாரி, விளக்கு கம்பத்தை நோக்கி போட்டு விடப்படுறது ரெண்டு காருமே. அதாவது கார் ஒன்று விளக்கு கம்பத்தை விலத்தி போகணும், கார் ரெண்டு தான் விளக்கு கம்பத்தை நோக்கி போயிருக்க வேணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும் ஒன்றே ஒன்று கடக்கின்ற பல அந்த கூட்டு சரியா இருக்கணுமா இருந்தா எப்படி அந்த கூட்டு மாறி விடணுமா இருந்தா விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற கார் ரெண்டும் விளக்கு கம்பத்தை விலத்தி நகருகின்ற கார் ஒன்றும் ஒன்று ஒன்று கடக்குன்னு சொல்லியிருந்தா சரி. சரியா அப்ப ரெண்டுமே விளக்கு கம்பத்தை நோக்கி நகருதுன்னு சொன்னதால அந்த கியூ ஒன்ற கூட்டும் பிள்ளையா இருக்கும். சி கூட்டை பார்த்துக்கணும். சி கூட் ஆர் சார்பா சொல்லப்படுது. சி கூட் சி கூட்டு வலப்பக்கத்தில் இருந்து வேணும் கார் ரெண்டு விளக்கு கம்பத்தை கணக்கின்றது. கார் ரெண்டு வலப்பக்கத்தில் இருந்தாலும் பெறுது சரி. ஆரண்ட புள்ளியில கார் ரெண்டுக்குரிய இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இருக்குது. ஆரண்ட புள்ளியில அப்ப ஆரண்ட புள்ளியில கார் ரெண்டுக்குரிய இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமா இருக்குதுன்னா கார் ரெண்டு விளக்கு கம்பத்துக்கு கிட்ட கலந்து கொண்டு போகும். விளக்கு கம்பத்துக்கு கிட்ட வந்துட்டு கார் ரெண்டு. அப்ப வலப்பக்கத்தில இருந்து வரும் கார் ரெண்டு ஆனது விளக்கு கம்பத்தை கடக்கின்றது என்று சொன்னா சி கூட்டு சரி. இங்க சி மட்டும்தான் சரியா இருக்கும். சி மட்டும் சரியா இருக்கும். ரெண்டாவது பொருத்தனா இருக்கும். சி மட்டும் சரியான விடையா இருக்கும். ரெண்டாவது பொருத்தனா இருக்கும். 26வது கேள்விக்கு ரெண்டாவது பொருத்தம். 27வது கேள்வி ஏற்கனவே செய்தாச்சு. 28ம் செய்துட்டோம் ஏற்கனவே. 29வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். 29வது கேள்வி 29வது கேள்வி 29வது கேள்வி புள்ளி ஏழிலிருந்து அறியப்பட்ட ஒரு பந்தின் பாதை ஏபியை ஒரு காட்டுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஏயிலிருந்து ஒரு பந்து எறியப்பட்டிருக்கிறதா எரிய பாயில் இயங்குது. எரிய பாயில் இயங்குற பொருளுக்கும் கிடைவேகம் மாறாது, நிலைக்குத்து வேகம் குறைஞ்சு கூட வேணும். அதே நேரம் புவியீர் பெயர்ந்து கொண்ட வருமானம் எப்பயும் கீழ் நோக்கி இருக்கு, மாறாது. ஏ கூட்ட பெயர் பாதையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் பந்தின் வேகம் பூஜ்ஜியமாகும் என்றா அதியுயர் புள்ளியில இலைக்குத்து வேகத்தின் பெருமானம் தான் என்ன இருக்கணும், பூஜ்ஜியமா இருக்கணும். இலைக்குத்து வேகத்தின் பெருமானம் தான் பூஜ்ஜியமா இருக்கணும். கிடை வேகம் இருக்கும். அப்ப பாதையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் பந்தின் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும்னு சொன்னா கூட இந்த ஒட்டுமொத்த வேகம் பூஜ்ஜியம் சொல்லப்படுது. ஒட்டுமொத்த வேகம் பூஜ்ஜியம் இல்லை, இலைக்குத்து வேகம் மட்டும் பூஜ்ஜியமா இருக்கும், கிடை வேகம் இருக்கும். அதனால ஒட்டுமொத்த வேகம் பூஜ்ஜியம்னு சொல்லப்பட்டதால கூட பி கூட்டு புள்ளி பியில் பந்தின் வேகம் புள்ளி ஏழில் உள்ள வேகத்துக்கு சமன். இப்ப பியில இருக்கிற வேகமும் ஏழில் இருக்கிற வேகமும் சமன் சொல்லப்படுது. இப்ப பியில இருக்கிற நிலைக்குத்து வேகமும் கிடை வேகத்தின் பிரமாணமும்
சரியா? ஏயில இருக்கிற நிலைக்குத்து வேகத்தின் பெருமானமும் கிடை வேகத்தின் பெருமானமும் பியில இருக்கிற நிலைக்குத்து வேகத்தின் பெருமானமும் கிடை வேகத்தின் பெருமானமும் என்ன இருக்குன்னா பருமன்ல சமனா இருக்கு. என்ன வழித்திர புறக்கணிக்கப்படுதா இருந்தா எறியப்பட்ட வேகத்திலேயே என்ன செய்யப்படும், எறியப்பட்ட கதியிலேயே பிக்கு வரும். பருமன் தான் சமன். ஆனா இங்க வேகம் என்று சொன்னா திசையையும் எடுத்து காய்க்கணும். இப்ப புள்ளி பியில் பந்தின் வேகம் புள்ளி ஏயில் உள்ள வேகத்துக்கு சமன் சொன்னா பருமன் தான் சமனா இருக்கிறது வேறு. வேகம் சமன் சொன்னா பல பருமன் தான் சமனா இருக்கு. இந்த கதி என்று இருந்தாலும் சரி, இப்ப உதாரணமா புள்ளி பியில் உள்ள பந்தின் கதி ஏழில் உள்ள பந்தின் கதிக்கு சமன் சொன்னாலும் சரி, இங்க வேகம் என்று சொல்லப்படுறதால திசை வேறுபடும். இதுல இருக்க திசை இங்கே இருக்கணும், இங்கே இருக்க திசை அப்படியே திசை மாறி வரணும். ஆக திசை மாறுபடுறதால புள்ளி பியில் பந்தின் வேகம் புள்ளி ஏழில் உள்ள வேகத்துக்கு சமன் சொன்னாப்பல திசை மாறுபடும். அதனால இப்ப இந்த கூட்டு கதின்னு சொல்லியிருந்தாலும் அல்லது வேகத்தின் பருமன் சொல்லியிருந்தாலும் சரி, பருமன் சரியா இருக்கு, சமனா இருக்கு. புள்ளி பியில் பந்தின் இயக்கப்பாட்டு சக்தி புள்ளி ஏழில் பந்தின் இயக்கப்பாட்டு சக்திக்கு சமன். சரியாவலையா? இயக்க சக்தி உனக்கு தெரிய வேணும். இயக்க சக்தி என்று சொன்னா இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை எம்பி வர்க்கம். இயக்க சக்திக்கான சமன்பாடு அரை எம்பி வர்க்கம். அப்ப ஏழில என்ன கதியின் வருமானம் இருக்குதோ, என்ன வேகத்தின் பருமன் இருக்குதோ, பியிலையும் அதே வேகத்தின் பருமன் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப வழித்திர புறக்கணிக்கப்படுதா இருந்தா, வழித்திர இருந்தா மாறும் கொஞ்சம். வழித்திர புறக்கணிக்கப்படுதா இருந்தா ஏயில இருக்கிற கதியும் பியில இருக்கிற கதியும் சமன். அதே நேரம் இயக்க சக்தி என்ன திசையை பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு சக்தியும் என்ன இருக்கும்னா எண்ணிக்கணியம். அப்ப எந்த ஒரு சக்தியும் எண்ணிக்கணியம் இயக்க சக்தி என்ன திசையை பார்க்க தேவையில்லை, பருமனை மட்டும் பார்த்தா சரி. அப்ப திணிவு எண்ணிக்கணியம், இயக்க சக்தி மொத்தமா எண்ணிக்கணியம், பருமன் என்ன இருக்கும், ஏயிலையும் பியிலையும் சமனாத்தான் இருக்க போதும். சரி, புள்ளி பியில் பந்தின் இயக்க சக்தி ஏயில் உள்ள இயக்க சக்திக்கு சமனா இருக்கும்னு சொன்னா சரி. ஏன்னா பருமன் சமன், இயக்க சக்தி என்ன பருமனை மட்டும்தான் பாக்குறது, திசையை பார்க்க தேவையில்லை. இப்போ சி மட்டும் சரியானதா இருக்கும். இரண்டாம் விடை அது 2022 ஆண்டு 9வது கேள்வி. சரியா? 2022 ஆண்டு 9வது கேள்வி தான் இந்த கேள்வி. இதே மாதிரி கேள்வி போன வருஷம் வந்தது 2025 ஆண்டு. இதே மாதிரி கேள்வி இங்க செய்த கேள்வி 2019 ஆண்டு 40வது கேள்வி. 2019 ஆண்டு 40வது கேள்வி. சரியா? இதே மாதிரி கேள்வி 2025 ஆண்டு பேப்பர்லயும் இருக்கும், எடுத்துப்பேன். இதே மாதிரி கேள்வி. இருபத்தி மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கணும். 23வது 2017 ஆண்டு 50வது கேள்வி. 2017 ஆண்டு 50வது கேள்வி. காட்டப்பட்டுள்ளவாறு மைய ஓவையும் ஆரையும் உடைய ஒரு வட்ட பாதையின் கால்வாசியாகிய உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ள உராய்வின்றிய ஒரு பாதையின் புள்ளி ஏயிலிருந்து ஒரு சிறிய கோலம் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு கோலம் விடுவிக்கப்படுகிறது. அது இந்த மாதிரி சரங்கி கொண்டு வந்து வளைக்கி கொண்டு வந்து பி என்ற புள்ளியில விடுவிக்கப்பட போகுது. பி என்ற புள்ளியில விடுவிக்கப்படைக்கு இதற்கு கிடை வேகம் இருக்கும். கிடை வேகம் மட்டும் இருக்கு. சரியா? கிடை வேகம் இருக்க போதா இருந்தா இந்த கிடை வேகத்தோட இந்த பொருள் இங்கால என்ன இருக்கணும், ஒரு எரிய பாயில வந்து சேரணும். எரிய பாயில், அந்த எரிய பாதையில சேர்ற இடம் தான் சி. அந்த சி என்ற புள்ளி படத்துல காட்டப்படையில் அப்ப கோலம் புள்ளி பியில் கிடையாக விடுவிக்கப்படுகின்றது. கோலம் கோலம் புள்ளி பியில் கிடையாக பாதையிலிருந்து வெளியேறி புவியீர்ப்பின் கீழ் விழுந்து ஒரு புள்ளி சியை தரையில் படுகின்றது. போல மேலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் செல்வதற்கு அடுத்த நேரங்கள் சென்ற தூரங்கள் முறையே டிஏபி கம டிபிசியும் எஸ்ஏபி கம எஸ்பிசியும் எனின் பின்வருவனவற்றில் அது உண்மையானது. என்ன சொல்லப்படுதுண்டா, இது ஏ இது பியா இருந்தா இதுக்கு இயங்குற தூரம் சொல்லப்படுது எஸ்ஏபி. அதனால இதுக்கு இயங்குற தூரம் சொல்லப்படுறது எஸ்பிசி என மாதிரி. இதுல சி படத்துல காட்டப்படையில. இப்ப நான் தான் அந்த மாதிரி எரிய பயணத்துல அப்படி போடுறேன். இங்கே இருந்து இங்க வாரத்துக்கான நேரம் தான் சொல்லப்படுது டிஏபி. இங்கே இருந்து இங்க வாரத்துக்கான நேரம் சொல்லப்படுது டிபிசி.
அப்ப அதுல எஸ்ஏபியா எஸ்பிசியா பெருசுன்னு பார்க்கணும், டிஏபியா டிபிசியா பெருசுன்னு மாதிரியும் பார்க்கணும். நேரம் எது கூடன்னு பார்க்கணும், தூரம் எது கூடன்னு பார்க்கணும். இதுல சிம்பிளா ஒரு முடிவெடுக்கலாம். இதுல வார இந்த பாதை என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு கால் வட்ட பாதையா இருக்கு, வட்டத்தின் கால் பகுதி. அப்ப அந்த வட்டத்தின் கால் பகுதி என்று என்ன இருக்கும்னா முழு வட்டம் 2πr இருந்தா அரைவட்டம் πr இல்லை. அப்ப கால்வட்டம் என்ன இருக்கும்னா πr/2 இருக்கணும். அப்ப அந்த எஸ்ஏபி என்றது πr/2. ஆனா எஸ்பிசி என்றது வட்டம் இல்லை, ஒரு எரிய பாதை நேரமா எரியம். எரியம் என்றது வட்டப்பாதையிலும் பார்க்க பெருசு. சரியா? எஸ்ஏபி என்றது என்ன இருக்கும்னா ஒரு வட்டத்தின் கால்வட்ட பாதையா இருக்கு. ஆனா பிசி என்றது எரிய பாதையில வந்து சேரும். எரிய பாதை என்றது கட்டாயம் என்ன இருக்கும்னா அது வட்டத்திலும் பார்க்க பெரிய பாதையா இருக்கு, பெரிய நிலமையா இருக்கு. அப்ப இது பிசி என்ற பெருமானம் பெருசு. அப்ப உனக்கு விளங்க வேணும், ஏபியிலும் பார்க்க பிசி என்ற பெருமானம் என்ன இருக்கணும், பெருசா இருக்கணும். வெறிய மண்டத்தால பிசி வந்து வெறிய பாதையா தான் வெளியேறும், கிடை வேகத்தோடு வெளியேறும் வெறிய பாதையில். இலைக்குத்து ஓய்வு இருக்காது, இந்த வட்டத்துல வரைக்கும் கிடையா வந்துட்டு. அப்ப ஏபியிலும் பார்க்க பிசி பெருமானம் பெருசா இருக்கணுமா இருந்தா என்னென்ன விட வெறுமன்று பார்க்கலாம் இல்லை. ஏபியிலும் பார்க்க பிசி பெருசா இருக்குமா இருந்தா, அப்ப ஏபியிலும் பிசி பெருசா இருக்கணுமா இருந்தா முதலாவது வரலாம், இரண்டாவது விரையலாது, 3 வரலாம், 4 விரையலாது, 5 விரையலாது. அப்ப ஏபியிலும் பார்க்க பிசி பெருசா இருக்கணும் யோசிச்சு கொண்டு பார்த்தாலே 1 அல்லது 3 தான் வரலாம், மிச்சம் விரையிலாது. ஏபியிலும் பார்க்க பிசி என்ற பெருமானம் பெருசா இருக்கணுமா இருந்தா 1 அல்லது 3 தான் வரலாம், 2, 4, 5 வராது. அப்ப 2 விடதான் மிஞ்சுது. இனி 1ஆம் 3ஆண்டு பார்க்கணும். 1ஆம் 3ஆண்டு பார்க்கறதுக்கு இவர் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு இந்த சாயலத்தோட தொட்டு கொண்டு வரணும். ஆனா இங்கால வாரத்துக்கு முழுமையா புவியீர்ப்புகள் நிலைக்குத்து இயக்கமா இருக்கணும். கீழ் நோக்கி இருக்கிற ஆரம்புகள் என்னவா இருக்கும்னா ஜியா தான் இருக்கு, புவியீர்ப்பு ஆரம்புகள் கீழே இறங்குறதுக்கு. ஆனா இங்க இறங்குறதுக்குரிய ஆரம்புகள் ஜியா இருக்கிறார். ஏன்னா கீழ் நோக்கி ஜி இருக்கும். இந்த தளமும் என்ன செய்யணும், ஒரு மரதாக்கத்தை கொடுக்கும். இப்ப இவர் இதுல இறங்குறதுக்கான விளையில் விசை என்று கேட்டா எம்ஜி மட்டும்தான் விளையில் விசை. இவர் இதுல இறங்குறதுக்கான விளையில் விசை எம்ஜி மட்டும். இதுல இறங்குறதுக்கான விசையண்டா உராய்வு இல்லாட்டியும் நிறை இருக்கும். ஆனா இந்த தளத்தால வழங்கப்படுற மரதாக்கம் இருக்கும். அப்ப இங்க விளையில் விசை என்ற வருமானம் நிறம் மட்டும் இல்லை. விளையில் விசை என்ற வருமானம் இங்க என்ன இருக்கும்னா நிறம் மட்டுமா இருந்திருக்காது. நிறம் மட்டுமா இருந்திருக்கலையா இருந்தா விளையில் விசை என்ற வருமானம் மாறும். விளையில் விசை என்ற வருமானம் மாறுதா இருந்தா ஆர்ந்து கொண்ட வருமானம் மாறும். அதுவும் அந்த மரதாக்கத்தின் வருமானம் நிறைக்கு எதிராக இருக்கிறதால கட்டாயம் அந்த ஆர்ந்து கொண்ட வருமானம் இங்க இருக்கிற புவியீர் பயன்களிலும் இதுக்கு இருக்கிற புவியீர் பயன்பு கொண்ட பிரமாணத்திலும் பார்க்க இந்த பிரமாணத்திலும் அந்த பிரமாணம் குறைவு. அப்ப பியில இருந்து சிக்கு இயங்கிய இருக்கிற ஆழ்ந்துகொள்ளும் பார்க்க ஏல இருந்து பிக்கு இயங்கிய இருக்கிற ஆழ்ந்து கொண்ட பிரமாணம் கட்டாயம் குறைவா இருக்கும், என்ன எதிர் விசை இருக்கிறதால. அப்ப ஆழ்ந்து கொண்ட பிரமாணம் குறைவா இருக்கணுமா இருந்தா நேரத்தின் பிரமாணம் கூட வாழ்ந்திருக்கும், சிலவா வாழ்ந்திருக்கு. அப்ப எங்க நேரம் கூடவா இருக்கும்னு கேட்டா இதுக்குள்ள ஆழ்ந்துகள் பெருசா இருக்கிறதால குயிக்காக்குள் இறங்கிடும். அப்ப நேரத்தின் வருமானம் எங்க கூடவா இருக்கும்னா டிஏபி தான் பெரிய நேரமா இருக்கும், டிபிசி என்ன இருக்கணும் குறைவா இருக்கணும். இங்க ஆழ்ந்துகள் பெருசானதால உடனே கீழே வந்துடும். ரைட். அப்ப இந்த விட பொருத்தமா இருக்கணும். ஒன்றாண்டு தான் பார்க்கணும். என்ன மிச்சம் ஏற்கனவே அட்டியாச்சு, 3ஆண்டு மட்டும் தான் பார்க்கணும். அதுலயும் பாருங்க 3ஆவதுல டிஏபி சமன் டிபிசின்னு ஒரு கிடக்குது. அப்ப அது பொருத்தம் இல்லை, முதலாவோட பொருத்தமா இருக்கு. 1ஐயும் 3ஐயும் மட்டும்தான் பார்க்கணும், மிச்சம் எல்லாம் தட்டுப்பட்டுது. ஏற்கனவே 2, 4, 5 பேரான்னு சொல்லியாச்சு. அப்ப 3ஆவதுல ஏபியும் பிசியும் சமன், நேரம் சமன் சொல்லப்பட்டு நேரம் சமனா இருக்க இயலாது. கட்டாயம் ஜி வந்து வேறுபடுறதால நேரம் சமனா இருக்காது. முதலாவோட பொருத்தமா இருக்கு. 2017ஆம் ஆண்டு 50ஆவதையும் சிக்கும் கடைசி கேள்வியா வந்திருக்கு. இப்ப கடைசி கேள்வியா வந்திருக்குன்னு சொன்னா நேரம் கூட எடுத்திருக்கணும். ஆனா அப்படி நேரம் கூட எடுக்காமையே கேள்வியை செய்யலாம், அப்படியே போடலாம். இரண்டாம் மிச்சம் 3 கூட வெட்டுப்படுதா இருந்தா 1, 3 மட்டும் தான் நெஞ்சுது. இனி 1ஆண்டு பாக்குறதுக்கு நீ எதுக்கு நேரம் கூட குறையண்டே யோசிக்க தேவையில்லை. ஏனென்றா 3வது விடையில நேரம் சமன் வெளியாச்சு. ஆனா நீ சிம்லா பிடிச்சு கொள்ளலாம், நேரம் சமனா இருக்காது. ஏன் நேரம் சமனா இருக்குன்னா கட்டாயம் விளங்கணும், அங்க மரதாக்கம் இருக்கு, இங்க மரதாக்கம் இருக்காது. மரதாக்கம் பண்றது நிறைக்கு எதிரா இருக்குது. அப்ப கட்டாயம் விளைவிச குறைவு இல்லாங்க. விளைவிச குறைவு வேண்டாம், நேரம் என்ன இருந்திருக்கணும், கூட இருந்திருக்கணும். விளைவிச கூடவா இருந்தா நேரம் குறைவா இருந்திருக்கணும், குயிக்காக்கெல்லாம் வந்துடும். சோ முதலாவோட இந்த மாதிரி ஈஸியா பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேற அடுத்தது 20வது கேள்வி செய்யல. 20வது கேள்வியை பாருங்க. 20வது கேள்வி டியூட்ல 20வது கேள்வி 2013ஆம் ஆண்டு 11வது கேள்வி. ஆனா பழைய சிலபஸ்ல வந்த கேள்வி. 2013ஆம் ஆண்டு 11வது கேள்வி.
ஒரு மாறா வேகம் வியில் இயங்குகின்ற துணிக்கை T7 பூஜ்ஜியத்தில் ஒரு குறித்த புள்ளியை கடந்து செல்கின்றது. மாறா வேகத்துல இயங்குற துணிக்கை T7 பூஜ்ஜியத்தில ஒரு குறித்த புள்ளியை கடந்து இயங்குது. என்ன வேகம்னு தெரியல. மாறா வேகத்தில் இயங்குது. ரைட். T7 பூஜ்ஜியத்தில் ஒரு குறித்த புள்ளியை கடந்து இயங்குகின்றது. அதே புள்ளியிலிருந்து T7 பூஜ்ஜியத்தில் ஓய்விலிருந்து தொடங்குகின்ற வேறு துணிக்கை முதல் துணிக்கையை நோக்கி மாறா ஆர்முடுகள் ஈரல் இயங்குமெனின் இரண்டாம் துணிக்கை முதல் துணிக்கை அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? என்ன சொல்லப்படுதுன்னா இதே புள்ளியில இருந்து ரெண்டு துணிக்கை எங்க வலிக்கிடுது. சரியா? T7 பூஜ்ஜியத்துல ரெண்டு துணிக்கை எங்க வலிக்கிடுது. ஒரு துணிக்கு ஆரம்ப வேகம் என்னவா இருக்குன்னா பூஜ்ஜியம். ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம். ஆனா அவருக்குரிய ஆரம்ப கண்ட பெருமானம் திறப்படுது. இன்னொரு துணிக்கு வி என்ற வேகத்திலே இயங்குது. ஆனா ஆரம்ப கண்ட பெருமானம் மாறா வேகம் மண்டத்தால ஆரம்ப கண்ட பெருமானம் என்னவா இருக்கும்னா பூஜ்ஜியம். இன்னொரு துணிக்கு வி வேகத்திலே இயங்கி கொண்டிருக்குது. சரியா? ஒரு துணிக்கு வி வேகத்தில் இயங்கி கொண்டிருக்குது. ஒரு துணிக்கு ஏ என்ற ஆரம்போட இயங்கி கொண்டிருக்குது. ஏ என்ற ஆரம்பங்களோடு ஒரு மாறா வேகம் வீர் இயங்குகின்ற துணிக்கை T7 பூஜ்ஜியத்தில் ஒரு குறித்த புள்ளியை கடந்து செல்கின்றது. அதே புள்ளியிலிருந்து T7 பூஜ்ஜியத்தில் ஓய்விலிருந்து தொடங்குகின்ற வேறு துணிக்கை முதல் துணிக்கையை நோக்கி மாறா ஆர்முடுகள் ஈரன் இயங்குமே இரண்டாம் துணிக்கை முதல் துணிக்கை அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப இது முதலாவது துணிக்கை, இது இருக்கிற இரண்டாவது துணிக்கை. ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு பார்த்தா சந்திக்கிற இடத்துல ரெண்டு பேருக்கும் இடையே பேச்சு சமனா இருக்கணும். இவருக்குரிய வேகம் கடைசி மட்டும் வியா தான் இருக்கணும். இவருக்கு என்ன நடந்திருக்கும்னா இப்ப வேகம் அதிகரிச்சு ஒரு பிரமாணம் வந்திருக்கு. அப்ப டி நேரத்துல சந்திக்கணும்னு எடுக்குமா இருந்தா டி நேரத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிற இறந்திருந்தா இவருக்குரிய வேகத்தின் பிரமாணம் ஆழ்ந்து கொண்ட பிரமாணம் ஏயா இருந்தா இவருக்கு இதுல விரை கெடுக்கிற வேகம் என்னவா இருக்கும்னா ஏடி என்ன மாதிரி வேகம் போடலாம். ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் காணணும். ரெண்டு பேரும் அப்ப இயங்குற தூரம் பேச்சு சமன் ரைட். இப்ப இவருக்கு நாங்க சமன்பாட்டை பாவிப்பா இருந்தா முதலாம் துணிக்கைக்கு சமன்பாட்டை பாவிச்சா எக்ஸ் சமன் என்னவா இருக்கும்னா விடி என்ன மாதிரி போடலாம். மாறா வேகமண்டத்தால எஸ் சமன் டியூட்டியில அந்த ஹாஃப் ஏடி வரைக்கும் வராது வி இன்டு டி மட்டும்தான் வரும். இவருக்கு சமன்பாட்டை போடுவமா இருந்தா அதே இடைப்பேச்சு இவருக்கு மிர போகுது. ஆனா எஸ் சமன் டியூட்டி பிளஸ் ஹாஃப் ஏடி வரைக்கும் முழுமையா வரணும். டியூட்டின்ற பெருமானம் என்னவா இருக்கும்டா டியூட்டி பிளஸ் ஹாஃப் ஏடி வரைக்கும் முழுமையா வரணும். யாருக்கு ரெண்டாம் துணிக்கைக்கு சமன்பாட்டை பாவிச்சா அப்ப எக்ஸாமன் டியூட்டின்ற பெருமானம் பூஜ்ஜியம் ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம் பண்ணதால பூஜ்ஜியத்தை என்ன தலைவரிக்காலும் பூஜ்ஜியம் தான் நிறுவனம். ஆக ஹாஃப் ஏடி வர்க்கம் எவ்வளவு வரும்னு பார்த்தா ஹாஃப் ஏடி வர்க்கம் அரைதர ஆரம்புகள் திறப்பட்டிருக்குது. நான் இப்ப நேரம் தான் காணணும் டி வர்க்கம் ரெண்டு பேருமே சந்தி கேட்கிற எக்ஸாமன் ரெண்டு பேரையும் சமப்படுத்தியா இருந்தா விடி என்ற பிரமாணம் என்னவா இருக்கும்டா ஹாஃப் ஏடி வர்க்கத்துக்கு சமனா இருந்திருக்கணும். அப்ப இதுல வர ஒரு டீம் இதுல வர ஒரு டீம் வெட்டுப்பட்டா இப்ப நேரம் தான் நான் காணணும். அப்ப நேரம் சமன் 2v கீழ் என்ன மாதிரி வரும் இல்லை டி சமன் 2v கீழே மூன்றாவது குணப்படுத்தினா இருக்கு 20வது கேள்விக்கு 20வது கேள்விக்கு மூன்றாவது குணப்படுத்தினா இருக்கு பாருங்க. 20வது கேள்விக்கு மூன்றாவது குணப்படுத்தினா இருக்கு 17வது கேள்வியும் செய்யாம கிடக்கு பாரா. 17வது கேள்வி மிச்சம் எல்லா கேள்வியும் செய்தான். இந்த டியூட்ல மிச்சம் 17வது கேள்வி மட்டும்தான் செய்யாம இருக்கு. மிச்சம் எல்லாமே செய்தாச்ச 17வது கேள்வி. நேரம் டி சமன் பூஜ்ஜியத்தில் உற்பத்தியில் இருந்து வையச்சு வழியே நிலைக்குத்தாக மேல் நோக்கி வேகம் வீரனுடன் ஒரு துணிக்கு எறியப்படும் அதே காலத்தில் ஒரு இடம் எச்சிலிருந்து வைசமன் எச்சில் வையச்சு வழியே வேகம் வீட்டுடன் வேறொரு துணிக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி அறியப்படுகின்றது.
நேரம் டி சமன் டியில் இது நிற்கிறதும் y சமன் h/2 உயரத்தில் ஒன்றை ஒன்று சந்திக்குமே. இப்ப சந்திக்கிறதுக்குரிய ரெண்டு பேருக்கும் உரிய 5 சமன்பாடு தரப்பட்டிருக்கு. அந்த சமன்பாடுல எந்த விட பொருத்தம் மட்டுமே தான் நீ கண்டுகொள்ள வேணும். ரெண்டு பேருமே சந்திக்கணும். சந்திக்க கிடைக்கிற நேரம் டீயா இருந்தா அந்த டீ நேரத்துல சந்திச்சிருந்தா 5 விட தரப்பட்டிருக்கு. அந்த 5 விடையில இது பொருத்தம் மட்டுமே தான் பார்க்கணும். இப்ப மேல் நோக்கி இயங்குற துணிக்கைக்கு நீ சமன்பாட்டை பாவிப்பியா இருந்தா மேல் நோக்கி இயங்குற துணிக்கைக்கு சமன்பாட்டை பாவிக்க ஆரம்ப வேகம் தெரியும், நேரம் தெரியும், தூரமும் தெரியும், ஆரம்புகளும் தெரியும். அப்ப இறுதி வேகம் மட்டும்தான் எனக்கு தெரியாது. அப்ப மேல் நோக்கி என்ன பாவிக்கலாம்னா இறுதி வேகம் இல்லாத சமன்பாடு எஸ் சமன் 2t பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கத்தை பாவிக்கலாம். எஸ் பெருமானம் என்ன இருக்கும்னா h/2. அவருக்குரிய ஆரம்ப வேகம் v1, நேரத்தின் பெருமானம் t. மேல் நோக்கி பாவிச்சா மைனஸ் பெருமானம் ஹாஃப் புவியீர் பரம்புகள் g, நேரத்தின் பெருமானம் t வர்க்கம். ரைட். அப்ப எழுப்ப முதலாம் சமன்பாடு. மேலே இருந்து கீழே மற்ற துணிக்கைக்கு இதே சமன்பாட்டை பாவிக்கா எஸ் சமன் ut பிளஸ் அரை ஏடி வர்க்கத்தை பாவிக்க போறேன். மேலே இருந்து கீழே வர கீழ் நோக்கி இயங்குற துணிக்கை. அவர் இயங்குற தூரமும் என்னவா இருக்கும்னா h/2. அவருக்குரிய ஆரம்ப வேகம் v2 அறியப்படுது. அப்ப v2 இன்டு நேரம் t. அவருக்குரிய ஆரம்ப வேகம் v2. கீழ் நோக்கி பாவிச்சா சகண்ட வரும் ஹாஃப் புவியீர் பரம்புகள் g, அதே நேரம் தான் t வர்க்கம். ரெண்டு பேருக்கும் விட பேச்சு என்ன இருக்கும் h/2. அவ ரெண்டு பேரையும் சமப்படுத்தியா இருந்தா v1 இன்டு t என்ற பெருமானம் சக v1 இன்டு t மைனஸ் ஹாஃப் gt வர்க்கத்தின் பெருமானமா v2 இன்டு t சக ஹாஃப் gt வர்க்கத்தின் பெருமானம் என்ன இருந்திருக்கணும், சமனா இருந்திருக்கணும். v1 இன்டு t மைனஸ் ஹாஃப் gt வர்க்கமும் v2 இன்டு t சக ஹாஃப் gt வர்க்கமும் சமனா இருந்திருக்கணும். இப்ப எல்லாத்துலயும் பாரு ஒரு டீயை வெட்டலாம். இதுல ஒரு டி, இதுல ஒரு டி, இதுல ஒரு டி, இதுல ஒரு டி, எல்லாத்துலயும் பாரு ஒரு டீயை வெட்டி விடலாம். இப்ப இதுல v2 என்ற பெருமானத்தை இங்கால கொண்டு வந்தா v1 மைனஸ் v2 என்ற பெருமானம் ஹாஃப் gt மிச்சமா இருக்குது. அவர் அங்கால கொண்டு போனா அங்கால இருக்கிற ஹாஃப் ஜிடியோட கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா ஒரு ஹாஃப் ஜிடியும் இன்னொரு ஹாஃப் ஜிடியும் சேர்ந்தா என்ன வரை வேணும், ஒரு ஜிடி வரை வேணும். அரையும் அரையும் உண்டு. v1 மைனஸ் v2 கூடிய பெருமானம் ஜிடி என்ற மாதிரி வரணும். அஞ்சாவது விட பொருத்தமா இருக்கும் பாருங்க. v1 மைனஸ் v2 கூடிய பெருமானம் ஜிடி என்ற மாதிரி வரும். கீழே இருந்து மேல போற துணிக்கைக்கும் ஒரு சமன்பாட்டை பாய்க்கிறது, மேலே இருந்து கீழே மாற துணிக்கைக்கும் ஒரு சமன்பாட்டை பாய்க்கிறது. ரெண்டு பேருக்கும் விட பேச்சு h/2. ரெண்டையும் சமப்படுத்தியா இருந்தா விட வந்துடும். மிச்சம் எல்லாம் அங்கால சுருக்கலாம் மெட்ரா சின்ன மெட். சரியா? மேல போற துணிக்கைக்கும் கீழே போற துணிக்கைக்கும் எஸ் சமன் 2t பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கத்தை சமன்பாட்டை சரியா பிரதிட்டா ரெண்டையும் சமப்படுத்தி விட்டா 5 விட வரும். இப்ப பாருங்க, நேர்கோட்டு இயக்கத்துல வர சகல கேள்வியும் செய்தாச்சு. நேர்கோட்டு இயக்க டியூப்ல இருக்கிற எல்லா கேள்வியும் செய்து முடிஞ்சது. நான் நினைக்கிறேன் அந்த 30வது கேள்வி மட்டும் அது தரையோட மோதி கடைற கேள்வி. அந்த தரையோட மோதி கடைற கேள்வி உங்களுக்கு உந்தம் படிப்பிச்சா அப்புறம் தான் செய்யலாமே. அது அடுத்த உந்த டியூட்ல வந்துருச்சு. ரைட். அடுத்த எஸ்ஏ டியூட்டர் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல போட்டுடுவோம். அந்த எஸ்ஏ கேள்வியிலையும் செய்து பார்த்துக்கொண்டு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ள.